பாரா என்ன கோலம்? இன்னும் கோலம் இல்ல, அப்புறம் என்ன போடுவ? ஒண்ணுதான். அதான் நீயே சொல்லிட்டிய. அதாவது மக்களே, பாத்துக்கா பல்லு படாம சாப்பிடுங்க. நக்கல்யா அவனுக்கு உனக்கெல்லாம் போட தெரிய மாட்டா. யார பார்த்து நான் நல்லா போடுவேன்டி. போடுவேன். எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து சும்மா என்கிட்ட நக்கல் பண்ணிட்டு இருக்காத. என்ன நான் பேசுற வார்த்தையில மட்டும் பேச நினைச்சுக்காதவங்க தான் நேர்ல வந்தனா இதெல்லாம் கிழிச்சு அமிச்சிருவேன். கோலை நல்லா போடுவான் போல. கோலத்தை சொன்னேன். அசைப்படாது என்ன? அசையாமத்தான் கிடக்கு போ. ஏய், எங்க வீட்ல யாரும் இல்ல, வரியா? சாக்லேட் ஃபிளேவர் வாங்காதடா, செட் ஆகாது. சாரிடா மாத்தி சென்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா சாம்பார் ஆப் எனக்கு. ஆரம்பிக்கலாங்களா? Ladies and gentlemen, hi. ஃபேஸ் காமிச்ச வீடியோ போறதுல இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்ட்டா, இன்ஸ்டால பலதரப்பட்ட வீடியோகள் போயிருக்கும். அதுலயும் இந்த முக்கியமா டபுள் மீனிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன். அந்த வீடியோக்கு ரியாக்ஷன் அண்ட் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க பார்த்து சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வீடியோ போயிடலாமா? புரியல உங்களுக்கு? என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ எம் ரெடி. அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டன் மேக்கிங் கேரட் ஜூஸ் பை ஆல் அன்யூஸ்டு கேரட் அட் த மந்த் எண்ட். அப்படின்னா பூஜை பண்ண போறாங்கன்னு அர்த்தம். நல்ல விஷயம் தானே. கேரட் ஜூஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா பொம்பளை பசங்க எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தப்புலதான் ஒரு தப்பே நடந்திருக்கு. சயின்டிபிக்கலி இது இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்குது. அதாவது டபுள் மீனிங் இருக்குது. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியல அப்படின்னா கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. வார்டன் கேர்ள்ஸுக்கு கேரட் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்காரு. ஆனா கேர்ள்ஸ் அதுக்கு முன்னாடியே ஜூஸ் ரெடி பண்ணிட்டாங்களே எப்போ கேரட்டை வச்சு. கேர்ள்ஸ் காஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது கண்டிப்பா ரிலேட் ஆகும். கேர்ள்ஸ் காஸ்ட்ல படிச்சிட்டு இருக்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான ஆள் நீ. ரெண்டாவது வீடியோ பார்க்கலாமா? அதாவது மக்களே, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. பாத்துருவோம், ஃபுல்லா பாத்துருவோம். Damn, I bet it feels good to be a donut. டோனட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த அக்கா சொல்லுது. வேற எதுவும் தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். இதுல வேற எந்த விதமான மீனிங்கும் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். பாத்துக்கா பல்லு படாம சாப்பிடுங்க. நக்கல்யா அவனுக்கு பல்லு படாம சாப்பிட்டதை பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கன்வர்சேஷனை பாத்துருவோமா? ரொம்ப லென்த்தாவெல்லாம் இருக்கு, படிச்சு போடுவோம். அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓய் என்னடி பண்ற? நான் கோலம் போட்டுன்னு இருக்கேன்டா. ஏய் நல்லா போடு. பையன் பிடிக்கிறான். எல்லாம் டெக்னாலஜி. உனக்கெல்லாம் போட தெரிய மாட்டா. யார பார்த்து நான் நல்லா போடுவேன்டி. போடுவேன். வர்றேன். பாரா என்ன கோலம்? இன்னும் கோலம் இல்ல, அப்புறம் என்ன போடுவ? ஒண்ணுதான். அதான் நீயே சொல்லிட்டிய. அடிங்கோ. பிறந்தவனே எவ்வளவு மரியாதையா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல தானே உனக்கு என்ன பிரச்சனை? எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து சும்மா என்கிட்ட நக்கல் பண்ணிட்டு இருக்காத. என்ன நான் பேசுற வார்த்தையில மட்டும் பேச நினைச்சுக்காதவங்க தான் நேர்ல வந்தனா இதெல்லாம் கிழிச்சு அமிச்சிருவேன். என்னடா கான்வர்சேஷன் இது? அதாவது நைட்டு 12 மணிக்கு மேல ராத்திரியில வந்தா தீபாவளி பரிசு காத்திருக்குன்னு சொன்னாலும் சொன்னாங்க. இவங்களுக்கு டெய்லியும் ராத்திரி தீபாவளி தான் போல. கோலம் நல்லா போடுவான் போல. கோலத்தை சொன்னேன்.
அட்வைஸ். முதல்ல புள்ளியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கோலம் சூப்பரா வரும். அதுலயும் நடுப்புள்ளையா பார்த்து ஆரம்பிப்பா, சென்டரை பார்த்து தட்டி விடு, கரெக்டா கோலம் நல்லா வந்துடும். அப்புறம் இந்த கலர் பொடியெல்லாம் தூவும் போது கரெக்டா வெள்ளப்பொடியா பார்த்து அப்படி தெளிச்சுட்ட அப்படின்ட்டா இன்னும் மஜாவா இருக்கும், இன்னும் மஜாவா இருக்கும். பார்த்து தெளிச்சுட்டு தம்பி, கொளத்து சொன்னேன். நக்கல்யா அவனுக்கு. கோலம் போட்டதை பார்த்தாச்சு. இப்ப அடுத்த சோக கதையை பார்த்துருவோமா நண்பர்களே? இதுவும் கான்வர்சேஷன் வீடியோ தான், பார்த்துடலாமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மறுபடியும் டெக்ஸ்ட் பண்றான். ஆனா இது வேற பையன். எங்க வீட்டுல யாரும் இல்ல, வரையா தோ கிளம்பிட்டண்டி வரண்டி தங்கம் அப்படின்னு பையன் சொல்றான். தோ கிளம்பிட்டண்டி வரண்டி தங்கம் அப்படின்னு பையன் சொல்றான். அதெல்லாம் போகண்டா. சாக்லேட் பிளேவர் வாங்காதடா, செட் ஆகாது. இவ்வளவு அழகா பிளேவர் சொல்லுது பாத்தீங்களா? எனக்கு சாக்லேட் பிளேவர் பிடிக்காது, வேற ஏதாவது பட்டர் மில்க், ஸ்காட்ச், இது ஓட்கா, வேற ஏதாவது பிளேவர் வாங்கிட்டு வா அப்படின்னு அது பொம்பளை பிள்ளை சொல்லுது. அதுக்கு நம்ம பையன், நம்ம ஸ்ட்ராபெரி மட்டும் தானே யூஸ் பண்ணி இருக்கோம், ஸ்ட்ராபெரி சாக்லேட்னா என்ன சொல்றாங்கன்ட்டு எனக்கு விளங்கலைங்க. உங்களுக்கு ஏதாவது விளங்குச்சு அப்படின்ட்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்க. ஸ்ட்ராபெரி சாக்லேட், ஒருவேளை அந்த பையனுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் ஒரு லவ் ரிலேட்டடான ஒரு கான்வர்சேஷன். பாப்போம். சாரிடா மாத்தி சென்ட் பண்ணிட்டேன், சாரிடா மாத்தி செட் பண்ணிட்டேன் அப்படின்னா சாம்பார் ஆப் எனக்கு. இந்த பொண்ணு வேற. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பார்த்து பட்டுங்க. ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணாம், வேற ஏதாவது பிளேவர் ட்ரை பண்ணி பாருங்களேன். அசைப்படாது என்ன? அசையாமத்தான் கிடக்கு போ. இதுவும் கான்வர்சேஷன் வீடியோ தான். இந்த கான்வர்சேஷன் இப்ப இருக்க போகுதுன்னு பாத்திரலாமா நண்பர்களே? பாத்துருவோம். இதுவும் வழக்கம் போல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுது. நினைச்சாலே எனக்கு சிரிப்பா இருக்கிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏன்டி அப்படின்னு நம்ம பையன் கேக்குறான். சாட்ல பேசுறப்போ செவுத்துல சாட்சி வச்சேன் தூக்கி போட்டு செய்வன்லாம். ஓ, சாட்ல பேசுறப்போ செவுத்துல சாட்சி வச்சேன் தூக்கி போட்டு செய் பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே காமிச்சிட்டா. இது கொஞ்சம் சூதானமத்தா படிக்கணும் போல, அது நீங்களே படிச்சுக்கங்களேன். தூக்கி போட்டு சொன்ன இப்பண்ணா 2 நிமிஷத்துல முடிச்சிட்டு முடியலன்னு சொல்ற, என்னடா நினைச்சுன்னு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. பார்த்த பையன்கிட்ட, Give a beautiful kiss to your great king baby. Come, come. ஹலோ. நம்ம பையனுக்கு பேச்சு மூச்சே இல்ல. இதுக்கு அந்த பையன் கொடுக்குற ரிப்ளை என்ன அப்படின்ட்டா, 2 நிமிஷம் சும்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, 120 செகண்ட் அப்படின்னு பெருசா சொல்லுங்க, எனக்கு பெருசா யோசிங்க அப்படின்னு பையன் சொல்றாப்ல. முட்டிச்ச நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. முட்டி சத்த முட்டாப்பன் சொல்லிவிட்டானே. வேணாம், நம்ம கடந்து போறது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிருவோம். அதுலயாவது நல்ல வீடியோ மட்டும் தானே பாப்போமே. இதுவும் வழக்கம் போல அதே கான்வர்சேஷன் தான். பேபி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, உனக்கு சமைக்க தெரியுமாட்டா? ஓ தெரியுமே, மேகெல்லாம் 2 மினிட்ஸ்ல செய்வேன். பாரு பையன் சமைக்கலாம் தெரிஞ்சிருக்குது. கெட்டிக்கார பைபிள் இல்லே, நீ என்னைவே 2 மினிட்ஸ். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகக்கார இருக்க கூடாது. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. நான் சொல்லல, கான்வர்சேஷன் இப்படி போயிருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுவான் பாவம், சும்மா அவனையே எம்பட்டு முக்கறியான், எம்பட்டு கஷ்டப்படுறியான், அத்தனையும் உழைப்பு புரிஞ்சுக்கப்பா பாவம். இதையும் கடந்து போயிடலாமா நண்பர்களே? ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு கான்வர்சேஷன் தான். இந்த கான்வர்சேஷன் எப்ப இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தலாமா? மறுபடியும் அதே பேபி என்ன ஹார்ட் சிம்பல் எல்லாம் போட்டு வச்சிருக்குது, பட்டர்ஃபிளை எல்லாம் இருக்குது. February 14 நம்ம வெளியே போக வேணான்டா. ஏன்
February 14 என்னோட புருஷன் கூட வெளியே போறேன், நம்ம வேணா February 15 பிள்ளமா எல்லாம் மாறிடுச்சு. இது மட்டும் மாறல, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றீங்கல்லப்பா. நான் பேசுற வார்த்தையில மட்டும் பேச நினைச்சுக்காதவங்க தான் நேர்ல வந்தனா சுத்திக்கிட்டலாம் கிழிச்சு அமிச்சிருவேன். உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? புக்ஸ் படிக்கலாம், டிவி பார்க்கலாம், அட்லீஸ்ட் தியேட்டருக்கு போயிட்டு ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஆனா இது வேற மாதிரி ஒரு ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கான கான்வர்சேஷனை பார்த்துருவோமா நண்பர்களே? வழக்கம் போல அப்படியே பேபி இப்ப பெஸ்டி. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு என்ன சொல்லுது அப்படின்ட்டா, இப்ப பையன் சொல்றான், ரொம்ப டிப்ரெஷனா இருக்குடி சோகமா சொல்றான் பைபிள்ல. நான் உன் டிப்ரெஷனை குறைக்கவா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. யாராலையும் என் டிப்ரெஷன்லாம் குறைக்க முடியாது, நானே சோகமா இருக்கேன், என் டிப்ரெஷன் நான் எங்க போய் குறைக்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்கிறான். வெறும் காத்துதாங்க வருது, நீதான் வேணான்ட்டியே அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. அவ்வளவுதான், சாந்தமாயிட்டான். சாந்தம் அவ்வளவுதான், அமைதி ஆயிட்டாரு. முடிச்சு போச்சு. நம்ம பசங்களை குசிப்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்ட்டா, நம்ம பசங்க முக்கியமா 2 மூட்ல இருப்பாங்க. 1 மூட்ல இருப்பாங்க, இல்ல மூட் அவுட்ல இருப்பாங்க. இந்த ரெண்டையும் தீக்கிறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. அடுத்த கான்வர்சேஷன் பாப்போமா? அதே வழக்கம் போல பேபி, அடையாறுல ஃப்ரெண்ட் ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா அப்படின்னு பையன் கேட்கிறான். என்னத்துக்கு அப்படின்னு பொண்ணு யோசிக்குது. நாடி யோசிக்கிற அப்படின்னு நம்ம பையனும் கேட்கிறான். அதெல்லாம் இல்ல, 2 நிமிஷத்துல முடியிற ஒர்க்குக்கு இதுக்கு அம்மா தூரம் போய் நிறுகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. நியாயம் தானே? 2 நிமிஷம்னா எதை சொல்றாங்க? புரியலையே. உங்களுக்கு புரியுது? புரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இவ்வளவு நேரம் பேபியை பார்த்தோம், பெஸ்டியை பார்த்தோம். இப்ப பிரியாவை பார்க்கலாமா நண்பர்களே? பிரியா ஒரு பொண்ணு, அதான் தெரியுது. பிரியாக்கு நம்ம பையன் டெக்ஸ்ட் பண்றான். எங்க அப்பா பொண்ணு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு, நான் என்னத்தான் சொல்றது அப்படின்னு கேட்க, விக்ரம் படம் மருமகள் மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டா, ஜெயிலர் படம் மருமகள் மாதிரி இருப்பியா அப்படின்னு நான் சொல்லிட்டா அப்படின்னு அந்த பையன் அவ்வளவு பாசமா கேட்கிறாப்புல. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, சின்னச்சமவெளி படம் மருமகள் மாதிரி இருப்பேன்னு சொல்லுடா அப்படின்னு. அந்த படத்தை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் பேபியை பார்த்தோம், பெஸ்டியை பார்த்தோம், பிரியாவை பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க. இது ஒரு கான்வர்சேஷன் தான். இந்த கான்வர்சேஷன் இப்ப இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே. ஹாய் ஹாய், நான் உங்க ஜூனியர், ரொம்ப நாளா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு எவ்வளவு அழகா டியூன் பண்ணுது பாருங்களேன் நம்ம பையன். ஓகே சிஸ்டர், நோட்ஸ் எதுமா வேணுமா அப்படின்னு கேக்குறான். Emotional damage. நான் பார்த்ததுலயே இவ்வளவு மணி நேரம் வீடியோலயே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது நம்மாலதான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், உள்ள இருக்கிற அம்பி வெளியே வந்தான்ட்டா என்ன ஆகும்ட்டு. என்னடா நாண்டி நோண்டினுக்கிட்டு ஆரலோசு பாடு. நீங்க இதுல எத்தனை பேரு அம்பியா இருந்திருக்கீங்க, ரெமோவா இருந்திருக்கீங்க, அப்புறம் வேற என்னப்பா குஞ்சு கிடைக்குறங்க, வேற ஏதாவது கரெக்டா இருந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடியோ தான். உங்களுக்கு இவ்வளவு நேரம் வீடியோல எந்த கிளிப்பிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே தட்டி விட்டு போங்க. நம்ம வீடியோ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்ட்டா, அதுக்காக தான். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, தம்பி நல்லா பண்ற அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. இல்ல தப்பு தவறு ஏதாவது நான் பண்ணிருக்கேன் அப்படின்றாலும் அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னோட அப்கமிங் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எனக்காக நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அது சொல்லுவீங்கன்னு நம்புறேன். பாப்போம்ப்பா. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் until then signing off. நான் உங்க வீட்டுக்கு குமாரி.